முதலடை பருவத் தேர்வுக்கான முக்கிய வினாக்கள். நாளைக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகுது இல்லையா, அதுக்காக முக்கியமான வினாக்கள் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரின்னு மெயின் சப்ஜெக்ட் மட்டும்தான் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருப்பீங்க. தமிழ் இங்கிலீஷ்லாம் தொட்டு பார்த்திங்கன்னா கூட தெரில. ஸோ லாஸ்ட் மினிட்ல இந்த கொஷின் மட்டும் படித்தாலே போதும், நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் 1 மார்க்ஸை நல்லா தரவு பண்ணிடுங்க. ஓகேவா, 2 லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸை நல்லா தரவு பண்ணிடுங்க. அதுக்கடுத்து 2 மார்க் கொஷின்ஸ். 2 மார்க் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 2 பார்ட்டாக கேட்பாங்க. இந்த கலைச்சொற்கள், புணர்ச்சி விதி, பகுப்பது ஒரு பிளக்கணம் அதெல்லாம் ஒரு பார்ட்டாகவும், குருவினாக்கள் ஒரு பார்ட்டாகவும் கேட்கலாம், இல்லை 2ம் சேர்த்து கூட கேட்கலாம். ஸோ இப்போ 2 மார்க்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டியது இது மட்டும்தான் வரும்னு நான் சொல்லலை. ஆனால் இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து இப்போ 4 கொஷின் கொடுத்து 3 கொஷின் அட்டன் பண்ண சொல்கிறாங்கன்னா உங்களால் அந்த 3 கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதை படித்தாலே போதும், நீங்கள் எல்லாமே எழுதிடலாம். ஓகேவா, இதை தவிரவும் கொஷின் பேப்பரில் இருக்கும், ஆனால் ஆப்ஷனில் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து விடியல் வனப்பு தொடரமைக்க, இதுவும் கேட்பாங்க. இது வந்துட்டு அந்த நான் சொன்ன புணர்ச்சி விதி, இலக்கண குறிப்பெல்லாம் ஒரு 2 மார்க் பார்ட்டில் கேட்பாங்கன்னு, அது கூடயும் சம்டைம்ஸ் கேட்கலாம். அடுத்து கீழ்த்திசை சுவடி நூலகம், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. அடுத்து நாளத்தின் பெரியது, இது வந்து அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்து தமிழர் வளர்த்த அழகு கலைகள்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு குருவினால அந்த 2 ஏழில் இருக்க முக்கியமான குருவினாக்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உவமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. இப்போ வந்து தாமரை இலை நீர் போல அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சரியா, அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை ஒரு சென்டென்ஸ் மாதிரி எழுதணும். என் ஃப்ரெண்டு வந்து தாமரை இலை நீர் போல என்னுடன் பட்டும் படாமல் பழகுவான், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து பகுபதர் ஒழுக்கம், 2 ஏழையும் சேர்த்து ரொம்ப மினிமமாக தான் பகுபதர் ஒழுக்கமே இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கலைச்சொற்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தமாகவே ஒரு 12 இருக்குன்னு நினைக்கிறேன் 2 லெசன்லேயும் சேர்த்து. அதுக்கடுத்து புணர்ச்சி விதி. புணர்ச்சி விதி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கனாங்களே நீங்கள் எல்லாமே எழுதிடுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து தமிழ் பிழையின்றி எழுத மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள், இதெல்லாம் நீ ஓனாகவே எழுதலாம். தமிழில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மயங்கொழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இந்த கலை கலை கலை, அலை 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 அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த 3 வேர்டுக்கான மீனிங்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரே சென்டென்ஸில் மேக் பண்ணி எழுதுறது. அடுத்து 4 சொற்கள் கொடுத்துருப்பாங்க, அந்த 4ம் ஒரே சென்டென்ஸில் வர மாதிரி சேர்த்து நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அடுத்து 4 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடஞ்சுட்டி பொருள் விளக்கு இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. ஸோ இந்த 2 ஏழில் ஒரே ஒரு இடஞ்சுட்டி பொருள் விளக்கு தான் இருக்குது. ஏங்குழி நாளத்து இரலகற்றும் அந்த இடஞ்சுட்டி பொருள் விளக்கு மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக அது வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து மயிலை சீனி வெங்கடசாமியோட வரலாற்று ஆய்வுகள். 3rd கொஸ்டின், வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை நாடினர். 4th சென்னை வந்து அருவி நகரம்னு சொல்கிறோம், அது சான்றுடன் விளக்க சொல்லுங்கள். அடுத்த திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா 2 அணி இருக்குது, ஏகதேச உருவக அணி. ஆக்சுவலாக வந்து திருக்குறள் கொடுத்து இந்த திருக்குறளில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு கொஷின் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஏகதேச உருவக அணியை சான்றுடன் விளக்குக அப்படின்னு கொஷின் கேட்கலாம். உங்கள் புக்லேயே வந்து திருக்குறளுக்கு பின்னாடி இந்த 2 அணி தான் கொடுத்துருக்காங்க, ஏகதேச உருவக அணியும் நிரல் நிறை அணியும். உங்களுக்கு இருக்க அந்த செகண்ட் லெசனில் இருக்க திருக்குறள் பாட்டில் இந்த 2 அணி தான் இருக்குது. இதுக்கான எக்ஸாம்பிளோட சேர்த்து இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக நிரல் நிறை அணி. இவ்வளோ தான் 4 மார்க். அடுத்த நெடுவினா பார்த்தீங்கன்னா தமிழின் சீரிழமை திறமையந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியன் குறுவற்றை எழுதுக. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சப்போஸ் இது கேட்கலைன்னா அதுக்கு ஆப்ஷனில் நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணைகள், இது கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து மயிலை சீனி வெங்கடசாமி ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர், இந்த கொஸ்டின். அடுத்து வந்து துணைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2ல் ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஒன்று பாரதியோட கடிதம் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா மருதனோட பண்புநலன்கள் கேட்கலாம். சரியா, இதில் மேக்ஸிமம் வந்து மருதன் பண்புநலன்கள் கேட்க நிறையா சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ மொத்தமாக நிறைய நடுவினா இருக்குது, அதில் நான் 5 நடுவினா தான் கொடுத்துருக்கேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த பாரதியோட கடிதம், மருதன் பண்புலாம் துணைப்பாடம் தான். நீங்கள் ஹெட்டிங்கை படிச்சுட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், நீங்களே சென்டென்ஸ் மட்டும் தமிழில் மேக் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் ஓனாக எழுதிக்கலாம். அதே மாதிரி 50 மார்க் தானே அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு எழுதுறதுக்கு டைம் பத்தாது. 1.5 hours தானே கொடுப்பாங்க, ஸோ டைம் வந்து பத்தாது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.